SA College of Arts and Science. For admissions, please visit sacas.ac.in. என் தலைவனை பார்த்துட்டேன், என் தெய்வத்தை பார்த்துட்டேன்னு ஒரு ரசிகர் கிரவுண்டுக்குள்ள நுழைஞ்சு தோனி காலில் விழுந்திருக்காரு. இந்த போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலா போயிட்டு இருக்கு. சிஎஸ்கே vs GT மேட்ச் நடந்தது. இதுல லாஸ்ட் ஓவர்ல பாத்தீங்கன்னா தோனி பேக் டு பேக்கா 2 சிக்ஸர் அடிச்சாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த பால் ஃபேஸ் பண்ண ரெடியா இருந்தாரு. திடீர்னு ஓட ஆரம்பிச்சிட்டாரு. என்ன பார்த்தாலும் தோனி ஓடுறாரு, எதுக்கு இப்படி ஓடுறாரு அப்படின்னு நம்ம டிவில இருந்து ஒரு பக்கம் புரியாம பார்த்துட்டு இருக்கும்போது அப்புறம் தாங்க தெரியுது, திடீர்னு ஒரு ஃபேனு கிரவுண்டுக்குள்ள வந்துட்டாருங்க. அதனாலதான் தோனி அப்படியே ஓடிக்கிட்டே இருக்காரு. என்னடா இது இப்படி ஓடுறாரு அப்படின்னு பார்த்தா அந்த ஃபேன் தோனியை விடாம துரத்தி வந்திருக்காரு அண்ட் தோனியோட காலில் விழுந்திருக்காரு. சடனா கிரவுண்டுக்குள்ள நுழைஞ்சு இந்த மாதிரி கட்டி பிடிக்கிறது, காலில் விழுறது, இந்த மாதிரி நிறையவே நடந்திருக்கு. அண்ட் எப்பவுமே அது ஒரு பிளேயருக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ கம்ஃபர்டபுளா இருக்காதுங்க. ஏன்னா அவங்களுடைய கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லாகவே மேட்ச்ல மட்டும்தான் இருக்கும். எப்படிடா ரன்ஸ் எடுக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு இப்படி ஒரு ஃபேன் உள்ள வந்தா அவங்களுக்கும் ஒரு மாதிரி தானே இருக்கும். அப்படிதான் இங்கே தோனியும் ஃபீல் பண்ணாரு. அதுவும் அவர் காலில் விழுந்த உடனே தோனி பார்த்தீங்கன்னா நோ 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 அப்படின்னு பின்னாடி போயிட்டாரு. இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை பிரியா என் கூட ஷேர் பண்ணுங்க. மேலும் பல செய்திகள் பிஹைண்ட் வுட்ஸ்ல வந்துகிட்டே இருக்கு. இப்போவே ஃபாலோ பண்ணுங்க.